தரிசிக்க எங்களுடைய விசுவாசத்தின் கண்களை திறக்கும்படியாக நோக்கி பார்க்கிறோம். இறக்கமுள்ள தகப்பனே, எங்களுக்கு ஆண்டவரே நீர் மட்டுமாக இந்த வருகைக்கு ஆயத்தமாகிற காரியத்தை குறித்து அதை பேசி கொண்டு வருகிற இந்த நாளிலும் கூட உன்னை சந்திக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்க பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவரே எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறீர். அநேக ஊழியக்காரர்களை கொண்டு எங்களுக்கு போதித்து கொண்டு வருகிறீர். இதற்காக நன்றி செலுத்துகிறோம். இறக்கமுள்ள தகப்பனை இந்த நாளிலும் கூட வார்த்தை தியானிக்க இருக்கும்போது நீர் தாமே அதை பேசும்படியாக நோக்கி பார்க்கிறோம். வார்த்தை கொடுக்கிற அடியான் வாயாக வைத்துக்கொள்ளும். இந்த இரத்தத்தின் கோட்டைக்குள்ளாக கொண்டு வருகிறேன். ஆண்டவரே, இங்கே கூடி வந்திருக்கிற பிள்ளைகளையும் ஆண்டவரையுடைய பலத்தை சமூகத்துக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். நித்திய விலையேறப்பட்ட விடுதலைக்கும் இரத்தத்தின் கீழாக கொண்டு வருகிறோம். வந்த பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். வழியிலே வந்து கொண்டுகளும் சுகபத்திரமாக மத்தியிலே கொண்டு வந்து சேர்த்தலும் நாங்கள் ஒருமித்து ஏகமாய் இந்த வசனத்தை அமர்ந்தமாய் குறித்து நாங்கள் தியானிக்க இருக்கும்போது ஆண்டவரே நீர் எங்களோடு கூட தனிப்பட்ட முறையிலே ஆண்டவரை பேசும்படியாக நான் நோக்கி பார்க்கிறோம். சொல்லும் அடியேன் கர்த்தாவே என்று சொல்லும்போது ஆண்டவரே சாமியலோடு கூட இடைப்பட்ட தேவன் இரக்கமுள்ள தகப்பனை இந்த நாளிலும் கூட எங்களோடு கூட பேசும்படியாக நோக்கி பார்க்கிறோம். எங்களுடைய தேவைகளை அறிந்திருக்கிறேன். எங்களுடைய ஆழமான தேவைகளை அறிந்திருக்கிறேன். ஆண்டவரே, எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறேன். என்னுடைய பலவீனங்களை அறிந்திருக்கிறேன். நீ தாமே எங்களோடு கூட பேசும்படியாக என்னுடைய உள்ளான மனுஷனிலே அந்த சோறு அடைந்து போகாதபடிக்கு நாங்கள் பலத்தை பெற்றுக்கொள்ள அந்த எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நோக்கி பார்க்கிறோம். குமாரனை உயர்த்திரலும் குமாரனை மேன்மைப்படுத்திரலும். இந்த வருகைக்கு என்று நாங்கள் ஆயத்தமாக இருக்கத்தக்கதாக இந்த நேரம் எங்களுக்கு நித்தியத்துக்கு ஏதுவாக பிரயோஜனமாக அமைய உதவி செய்திருந்தோம். எல்லா கனமும் மகிமையுமைக்கே செலுத்தி இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை எடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சேர்ந்து வாசிக்கலாம். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுவது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். இந்த வசனத்திலே நாளானது சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ என்று சொல்லி வருகிற இந்த வசனம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையினால் சீக்கிரமாக வேகமாக துரிதமாக வந்து கொண்டிருக்கிறதை, அது அதிகரித்து கொண்டிருக்கிறதை ஒவ்வொரு நாளும் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த உலகத்திலே தேவன் உண்டாக்கின சிருஷ்டிப்பின் மூலமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையினால் அது வேகமாக மாத்திரமல்ல, அது ஆக்ரோஷமாக மிகவும் வேகமாக அது வந்து கொண்டிருக்கிறது. நாம் நிச்சயமாகவே நினையாத வேலையிலே அது வரும். ஆனால் நமக்கு அப்படி இருக்கக்கூடாது. நமக்கு ஆமென் இயேசுவே வாரும் என்று சொல்லி ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நேரமாக ஒரு நாளாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகை நமக்கு இருந்தால் அது நமக்கு மிகவும் அது ஆசீர்வாதமாக இருக்கும். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபித்து வருகிறதை குறித்து தேவன் எவ்விதமாக அவருடைய சிருஷ்டிப்பின் மூலமாக தெரிந்து கொள்ளப்பட்ட உலகத்துக்கு நாம் தான் ஒப்பாக இருக்கிறோம். உலகத்தாருக்கு எல்லாமே ஒரு செய்தி தான். ஒரு யுத்தம் இருந்தாலும் அதை ஒரு செய்தியாக பார்த்துவிட்டு போவார்கள். ஒரு நிலச்சரிவு இருந்தாலும் அதை ஒரு செய்தியாக உலகத்தார் பார்ப்பார்கள். ஓ, இப்படி வந்திருக்கிறதா, இவ்வளவு அழிவு ஏற்பட்டிருக்கிறதா, இது எப்படி சரி செய்யலாம் என்று சொல்லி. ஆனால் நாம் தான் உலகத்திற்கு உப்பு, நாம் தான் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். இதையும் தாண்டி ஒரு காரியம் இதில் இருக்கிறது. இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை குறித்து இது பேசிக்கொண்டிருக்கிறது. நாம் நினைப்பது போல கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது செய்தி அல்ல, எல்லாமே சத்தியம். எல்லாமே அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய வருகை சீக்கிரமாய் இருக்கிறது என்று சொல்லி எடுத்து நமக்கு தேவன் காண்பித்து கொண்டே இருக்கிறான். இதெல்லாம் சிறிய சிறிய காரியங்கள். ஆண்டவர் சொல்லபடி இவையெல்லாம் உலகளாவிய குளோபல் என்று உபயோகப்படுத்துகிறோம் அல்லவா, எல்லாம் உலகளாவிய நேரத்தில் ஒரே நேரத்தில் ஒரே சமயத்தில் வந்தால் அது எப்படி இருக்கும்? அப்படி வரப்போகிறது. நாம் ஆயத்தப்பட வேண்டும். அதுக்கு முன்பதாக சபையை எடுத்து செல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் வருகிறார். உலகளாவிய அழிவிலிருந்து
நம்மை பாதுகாக்க, உலகளாவிய மிகப்பெரிய பயங்கரத்திலிருந்து நம்மை பாதுகாக்க. அந்த உலகளாவிய அழிவு என்ன, அந்த உலகளாவிய பயங்கரமான காரியம் என்ன, அதை தான் வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்திலிருந்து 18ஆம் அதிகாரம் வரைக்குமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்குள்ளாக நாம் செல்லாதபடிக்கு தேவனுடைய பிள்ளைகளை அழைத்து செல்ல தேவன் சீக்கிரமாக வரப்போகிறான். ஆகவே நம்மை நாமே சிறந்த முறையில் ஆயத்தப்படுத்துவது சபை கூடி வருதல் தான். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் இதை சொல்லுகிறான். நாம் வீட்டிலே தனிப்பட்ட முறையிலே நாம் வேதத்தை தியானிக்கலாம், அநேக காரியங்களை நாம் தனிப்பட்ட முறையிலே செய்யலாம். ஆனால் அதை காட்டிலும் சிறந்த விதத்திலே நாம் ஆயத்தமாக உதவி செய்கிறது இந்த சபை கூடி வருதல். அதுதான் பரிசுத்த ஆவியானவர் பிரத்யேகமாக இந்த சபை கூடி வருதலை நீங்கள் விட்டுவிடக்கூடாது என்று சொல்லுகிறார். இது பார்ப்பதற்கு ரொம்ப சாதாரணமாக இருக்கும். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அந்த வருகை அங்கே சீக்கிரமாய் வர வர சபை கூடி வருதலை அங்கே விட்டு விடுகிற அந்த காரியங்களும் அது ஒரு பக்கம் அதிகரித்து கொண்டு இருக்கும். அந்த சமயத்திலே கர்த்தருக்குள்ளே இருக்கிறவர்கள், உற்சாகமாய் கர்த்தருக்குள்ளே காணப்படுபவர்கள் இவ்விதமானவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் தேவன் சொல்லுகிறான். ஏனென்றால் சபை கூடியவர்களை விட்டு விடுகிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கென்று ஒரு வலி, வேதனை, கஷ்டம், ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். ஆகவே அவர்கள் அறியாமலே செய்யலாம், பலவீனமாய் ஆவிக்குரிய ஜீவத்தில் இருக்கலாம். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பலத்தோடு உற்சாகத்தோடு அநேக அனுபவங்களை கடந்து வந்த கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் அதை பார்த்து அவ்விதமாக விட்டுவிடாதபடிக்கு உற்சாகப்படுத்த வேண்டும். அதை தான் இந்த வசனம் சொல்லுகிறது. ஏனால் விட்டு விடுகிற அந்த சம்பந்தப்பட்டவர்களுக்குரிய ஒரு வலி, வேதனை, காரணமெல்லாம் இருக்கும். அது அவ்வளோ எளிதாக அவர்கள் சுலபமாக சபையை விட்டு அவர் செல்ல மாட்டார்கள். அதிகமான ஒரு போராட்டத்தோடு கூட இருப்பார்கள். ஆகவே தான் நாம் அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று அந்த தேவன் சொல்லி நமக்கு அந்த அனுபவங்கள்லாம் ஏற்கனவே கொடுத்து வைத்திருப்பார். ஆவிக்குரியவர்களாக காணப்படுகிற நமக்கு எல்லா விஷயத்திலும் தேவன் அனுபவத்தை கொடுத்திருப்பார். ஆகவே தான் சொல்லுகிறார், புத்தி சொல்ல கடவோம் என்று சொல்லுகிறார். 25ஆம் வசனத்தில் 2 முறை புத்தி சொல்ல வேண்டும், புத்தி சொல்ல வேண்டும். அது மூல பாஷையில் ஏற்கனவே பார்த்த வண்ணமாக அவளை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே இவ்விதமாக நாம் செய்து நாம் என்ன செய்ய வேண்டும், நீ ஆயத்தப்படு, உடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்த, நீ அவர்களுக்கு காவலான இரு. இந்த விதமான ஒரு உற்சாகத்தோடு தேவனுக்கென்று அங்கே பிழைத்திருக்கிறவர்களாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கென்று நாம் ஆயத்தப்படுவது மாத்திரமல்ல, மற்றவர்களும் ஆயத்தப்படுத்துகிற ஒரு நிலைமையில் இருக்கும்போது அப்பேற்பட்டவர்களுக்கு அதிகமான வீழ்ந்து போகத்தக்கதான ஒரு தாக்குதல் அங்கே நடைபெறும். ஆகவே தான் விழித்திருங்கள் என்று தேவன் சொல்லுகிறார். ஆகவே அந்த கடைசி நாட்களிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவான் வருகிற அந்த நாட்களிலே அவர் விசுவாசத்தை காண்பாரோ என்று சொல்லுகிறார். ஆகவே மிகவும் ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு, அது சபையாருக்கு இந்த வார்த்தை ஒரு பயத்தை கொடுக்கிறது. ஏனென்றால் அங்கே விசுவாசமே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் அங்கே வரும். அது மனுஷகுமாரன் பார்ப்பாரோ என்று கேள்வியோடு கூட அந்த வசனம் அமைகிறது. அது நாம் விழிப்பாக இருந்து விசுவாசத்தோடு கூட நாம் விழித்திருந்து அவருடைய வருகைக்கு நாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் போது நிச்சயமாகவே நாம் ஆசீர்வாதமுள்ள ஒரு ஜனங்களாக பரலோகத்திலே பிரவேசிக்கக்கூடும். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சேர்ந்து வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 22:16. சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படி இயேசுவாக நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளை நட்சத்திரமாய் இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கே சபைகளுக்கு வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம் நன்றாக தெரியும். சபை 5ஆம் அதிகாரத்திலே அது மேலே சென்று வருகிறது. 6ஆம் அதிகாரத்திலிருந்து 18ஆம் அதிகாரம் வரைக்குமாக உலகத்திலே நடைபெறுகிற சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே சமயத்திலே பரலோகத்திலே நடைபெறுகிற சம்பவங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது.
19ஆம் அதிகாரத்திலே சபை அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட மீண்டுமாக ஒலிவ மலையிலே அங்கே வந்து இறங்குகிறது. எந்த நிகழ்ச்சிகளெல்லாம் அங்கே காணப்படும் பொழுது இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். வெளிப்படுத்தின புஸ்தகத்தில் எல்லா காலகட்டத்துக்குரிய சத்தியங்களும் அமைந்த ஒரு புஸ்தகம்தான். ஆகவே தான் அங்கே இயேசு கிறிஸ்துவான் சொல்லும்போது சபைகளுக்கு இதை குறித்த அறிவி, எல்லாவற்றையும் அறிவி, சபைக்கு சம்பந்தமானது மாத்திரமல்ல, வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகத்திலே சொல்லப்பட்டவைகளை அனைத்தும் நீ சபைக்கு அறிவி. அவர் தன்னை குறித்து சொல்லும்போது என்ன சொல்லுகிறார்? விடிவெள்ளி நட்சத்திரம் என்று சொல்லுகிறார். இந்த விடுவெளி நட்சத்திரம் என்று சொல்லும்போது அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகைக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரகசிய வருகையிலே அவர் விடுவெளி நட்சத்திரமாக வருகிறார். பகிரங்க வருகையிலே நீதியின் சூரியனாக வருகிறார். ஆகவே நீதியின் சூரியனாக அவர் வரும்போது நம்மால் அது தாங்கிக் கொள்ள முடியாது. அவர் நீதி உள்ள நியாயாதிபதியாக அப்போது வருகிறார். ஆனால் ரகசிய வருகையிலே மணவாளனாக மணவாட்டியை அழைத்து செல்ல நமக்கு பிரியமானவராக, அதாவது ஒரு திருடன் தனக்கு சொந்தமில்லாததை திருடி கொண்டு போக வருவான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தமக்கு சொந்தமானவர்களை எடுத்துக்கொள்ள தான் அவர் வரப்போகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்திலே மகிமையிலே அவர் நம்மை அழைத்து செல்ல சீக்கிரமாக வரப்போகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரத்தை நாம் தியானித்து கொண்டிருந்தோம். அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் 2 சாட்சிகளை குறித்து நாம் தியானித்தோம். இந்த 2 சாட்சிகள் மரித்து போனார்கள். அவர்கள் மரித்து அவர்கள் உயிரோடு கூட எழுந்து பரலோகத்துக்கு அவர் ஏறி சென்றார்கள். ஆகவே இது முதல் 3.5 ஆண்டுகளிலே நடைபெறுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. 7 ஆண்டுகளை குறித்து பார்த்திருக்கிறோம். அதில் முதலாவது 3.5 ஆண்டிலே இந்த 2 சாட்சிகள் எருசலேமில் இருந்து உலகம் முழுவதையும் அநேக காரியங்களை கொண்டு வாதிக்கிறார்கள். அது அந்த கிறிஸ்துவின் அரசாங்கத்திற்கு அது மிகப்பெரிய ஒரு கடினமுள்ள ஒரு காரியமாக இருக்கிறது. எவ்வளவோ அவர்களுக்கு இராணுவ பலம் அந்த நாட்களில் இருக்கும். தொழில்நுட்பம் இப்போது இருக்கிறதை காட்டிலும் பல மடங்கு அதிகரித்துக்கலாம். எவ்வளவோ கண்காணிக்கிற காரியங்கள் இருக்கலாம். ஆனால் இந்த 2 சாட்சியை, இந்த 2 பேரை கையாளுவதற்கு அந்த கிறிஸ்துவின் வல்லமை பொருந்திய சாத்தானுடைய வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு தெரியும், சாத்தானாகவே யாரிடத்திலும் வரமாட்டான். அவன் நேரடியாக சாத்தானாகவே வந்தது இயேசு கிறிஸ்துவினிடத்திலே தான். ஏனென்றால் அவரை ஏமாற்ற முடியாது, வஞ்சிக்க முடியாது. ஏவாளை வஞ்சிப்பதற்கு அப்படி தான் அவன் மாறு வேஷத்தில் வர வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அப்படி செய்ய முடியாது. ஆகவே சாத்தானாகவே வந்து எல்லாவற்றையும் உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறான். ஆனால் இயேசு கிறிஸ்து அதை மறுத்தான். சட்டப்பூர்வமாக அதை நான் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அப்படி நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். அது என்ன சட்டம்? சிலுவைக்கு சென்ற பிற்பாடு தான். ஆகவே குறுக்கு வழியிலே சிலுவை இல்லாதபடிக்கு நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று பிசாசு அந்த மலையில் இயேசு கிறிஸ்துவை சோதித்த போது அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லுகிறார். ஆனால் இதே சாத்தான் மற்றொரு நபருக்கு நான் எல்லாத்தையும் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறான். அந்த மனுஷன் அதை அங்கீகரித்து எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிறான். சாத்தானுடைய வல்லமை, சாத்தானுடைய எல்லா விதமான வரங்கள் எல்லாவற்றையும் ஒரு மனுஷனுக்குள்ளே போகிறது. அவன் தான் அந்தி கிறிஸ்து. ஆக அவனாலே இந்த 2 பேரை கையாள முடியாதபடிக்கு 3.5 வருஷம் இருக்கிறது. இந்த 3.5 வருஷம் இஸ்ரேல் ஜனங்கள் மிக சந்தோஷமாக, மிகவும் மகிழ்ச்சியாக, எந்த ஒரு கஷ்டம் உபத்திரம் இல்லாதபடிக்கு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மீண்டுமாக நமக்கு ஒரு ஆலயம் கிடைத்து விட்டது, பழையபடி நாம் பலியெல்லாம் செலுத்தி கொண்டிருக்கிறோம், பண்டிகையெல்லாம் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம், நிச்சயமாக இவர் தான் மேசியா என்று சொல்லி விதமாக அவர்கள் நம்பிக்கொண்டு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் இந்த 2 சாட்சிகள் அங்கே மறிக்கிறார்கள். அதுக்கு பிற்பாடு அந்த கிறிஸ்துவனுடைய ஒரு உண்மையான ஒரு முகம் அவளுக்கு தெரிகிறது. இவன் உண்மையான ஒரு மேசியா இல்லை என்று சொல்லி அவர்கள் பார்க்கிறார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனம். ஜாதிகள் கோபித்தார்கள், அப்போது உம்முடைய கோபம் மூண்டது. மரித்தோர் நியாயத்தீர்ப்பு அடைகிறதுக்கும் தீர்க்கதரிசிகளால் உங்களுடைய ஊழியக்காரருக்கு பரிசுத்தவான்களுக்கும் உங்களது நாமத்தின் மேல் பயபக்தியாக இருக்கிற சிறியோர் பெரியோருக்கும் பலன் அளிக்கிறதுக்கும் பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும் காலம் வந்தது என்று சொல்லி தேவனை தொழுது கொண்டார்கள். ஆகவே ஒரு கூட்டத்தார் அநேக வார்த்தைகளை சொல்லி தொழுது கொண்டார்கள். ஆகவே
அது தேவனுடைய அந்த கோபம் அது எவ்விதமாக பற்றி எரிய போகிறது, பூமியை கெடுத்தவர்களுக்கு எவ்விதமாக தேவன் நியாயம் தீர்ப்பை கொடுக்க போகிறார், எவ்விதமாக தேவனுடைய கோபம் மூண்டிருக்கிறது என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே மீண்டுமாக அதே கோபத்தை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், அவன் தேவனுடைய கோபாக்கினியாகிய பாத்திரத்தில் கலப்பில்லாமல் மார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியாருக்கு முன்பாகவும் அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் பாதிக்கப்படுவான். தேவனுடைய கோபாக்கினை அவருடைய உக்கிரமுள்ள ஒரு கோபம் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், அப்பொழுது மகாநகரம் 3 பங்காய் பிரிக்கப்பட்டது, புறஜாதிகளுடைய பட்டணங்கள் விழுந்தன, மகா பாபிலோனுக்கும் தேவனுடைய உக்கிரமான கோபாக்கினியான மதுவுள்ள பாத்திரத்தை கொடுக்கும்படி அது அவனுக்கு முன்பாக நினைவு பூட்டப்பட்டது. இங்கேயும் கூட தேவனுடைய உக்கிரமான கோபாக்கினை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது, இருப்பு கோலால் அவர்களை அரசாளுவா, அவர் சர்வ வல்லமுள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மதுவுள்ள ஆலையை அவர் மிதிக்கிறார். இங்கே தேவனுடைய உக்கிர கோபம் எவ்விதமாக அந்த நாட்களிலே பயங்கரமான ஒரு நாட்கள், இது கோபம் என்று சொல்லி வரவில்லை, உக்கிர கோபம் என்று சொல்லி வருகிறது, கோபாக்கினை என்று சொல்லி வருகிறது. அது மிகவும் பயங்கரமாக இருக்க போகிறது. ஏற்கனவே மீண்டும் மீண்டுமாக இதை சொல்லியிருக்கிறோம், இப்போது கூட நினைவு போட்டுக்கிறோம். உலகத்தில் நடக்கிற இயற்கை சீற்றங்கள், பேரழிவுகள், இதுக்கெல்லாம் யார் காரணம்? அநேக காரணங்கள் நாம் சொல்லலாம். ஆனால் அதுக்கு பின்பதாக யார் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கும்போது வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்திலிருந்து 18ஆம் அதிகாரம் வரைக்கும் வாசித்து பார்க்கும்போது எல்லாவற்றுக்கும் பின்பதாக நம்முடைய தேவன் தான் இருக்கிறான். நம்முடைய தேவனுடைய கரம்தான் எல்லாவற்றையும் செய்கிறது. இதை அந்த நாட்களிலே ஜனங்கள் பார்ப்பார்கள், அந்த நாட்களில் புரிந்து கொள்வார்கள். அப்படி அவர்கள் புரிந்து கொண்டாலும் பார்த்தாலும் அவர்கள் தேவனை விசுவாசிக்க மாட்டார்கள் என்று சொல்லி பரிசுத்த வேதம் அந்த நாட்களிலே அப்படி என்றால் இந்த நாட்களிலே எந்த அளவுக்கு ஜனங்கள் தேவனை விசுவாசிப்பார்கள்? அந்த நாட்களிலே அவர்களுக்கு புரியும், நாம் தவறு செய்திருக்கிறோம், தேவன் நாம் நியாயம் தீர்க்கிறார், எல்லாவற்றையும் பார்ப்பார்கள், இருந்தாலும் மனம் திரும்ப மாட்டார்கள் என்று வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்திலே அநேக வசனங்களை நாம் வாசித்திருக்கோம். அந்த அளவுக்கு மனுஷனுடைய இருதயம் கடினப்பட்டு போயிருக்கும். தேவனுடைய கோபாக்கனை பார்த்து கூட மனுஷனுடைய இருதயமானது அங்கே மாறாது. அப்பேற்பட்ட நாட்கள் வரப்போகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 1 வசனம், அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்தில் காணப்பட்டது. ஒரு ஸ்ரீ சூரியனை அணிந்திருந்தால் அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களும் கிரீடமும் இருந்தன. இந்த வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தில் பார்க்கும்போது சில உருவகங்கள் இருக்கிறது, சில உவமைகள் இருக்கிறது, சில அடையாளங்கள் இருக்குது. அடையாளம் என்று சொன்னால் வானத்திலே ஒரு காட்சி தோன்றுகிறது, பிற்பாடு அது மறைந்து போகிறது. இங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் பார்க்கும்போது வானத்திலே ஒரு காட்சி தோன்றுகிறது, ஒரு பெரிய அடையாளம். என்ன அடையாளம்? ஒரு ஸ்திரீ அங்கே இருக்கிறாள். அந்த ஸ்ரீ சூரியனையே அவள் அணிந்து கொண்டிருக்கிறான். அவள் பாதத்தின் கீழே பார்த்தால் சந்திரன் இருக்கிறது. ஒரு பயங்கரமான ஒரு காட்சி. அவள் சிரசின் மேல் தலையிலே 12 நட்சத்திரங்கள் இருக்கிறது. இந்த காட்சி அப்போஸ்தலனாகிய யோவான் பார்க்கிறோம். ஆகவே இந்த ஸ்ரீ முதலாவது யார் இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கலாம். முதலாவதாக இந்த ஸ்ரீ மரியாள் இல்லை, இரண்டாவதாக இந்த ஸ்ரீ சபையும் இல்லை. அப்படி இருந்தால் இந்த ஸ்ரீ யார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், யோசேப்பு ஒரு சொப்பனம் காண்கிறான். அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன், சூரியனும்
சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது. இங்கே 12வது நட்சத்திரம் யோசேப்பு தான். ஆகவே இந்த 12 நட்சத்திரங்கள் இதை யார் எடுத்து காமிக்கிறது? இந்த சூரியன், சந்திரன், இந்த குடும்பம் யாருடைய குடும்பம்? இவர்கள் யார் என்று சொல்லி பார்க்கும்போது இவர்கள் இஸ்ரவேலர்கள். இந்த ஸ்ரீயானவள் இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்கிறது. இந்த ஸ்ரீ இஸ்ரவேல் என்ற அந்த சந்ததியை தான் குறிக்கிறது. இது சபையை குறித்து இது குறிக்கவில்லை, மரியாதை குறித்தும் இது குறிக்கவில்லை. இந்த ஸ்ரீ இஸ்ரவேல் ஜனம், இந்த ஸ்ரீ அங்கே இஸ்ரவேலாய் காணப்படுகிறது. 2ஆம் வசனம், அவள் கர்ப்பவதியாக இருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறுகிறான். ஆகவே இந்த இஸ்ரவேல் அந்த தேசம் அல்லது இஸ்ரவேல் என்ற அந்த சந்ததியின் மூலமாக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே பிறக்கிறான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு அவ்வளவு சுலபமானதாக காணப்படவில்லை. மிகவும் ஒரு இக்கட்டான சூழ்நிலை, மிகவும் ஒரு நெருக்கமான ஒரு கஷ்டமான ஒரு நாட்களிலே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் அங்கே பிறக்கிறார். பிறக்கும்போதே கஷ்டம் வருகிறது. அது பிறக்கும்போதே ஒரு சட்டம் இயற்றப்படுகிறது. பிறக்கும்போதே பிள்ளைகளை கொலை செய்யும்படியாக சட்டம் இயற்றப்படுகிறது. அவர் எகிப்துக்கு போகும்படியாக ஒரு சூழ்நிலை வருகிறது. அதோடு விடவில்லை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் வளர்ந்து வருகிற நாட்களிலே, அவர் ஊழியத்திற்கு வந்த அந்த நாட்களிலே அவரை கொலை செய்ய அநேகர் வகை தேடினார்கள். மலை உச்சியிலே கொண்டு போய் தள்ளி போடக்கூட பார்த்தார்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே கல்வாரி சிலுவைக்கு செல்லாதபடிக்கு, ஏனென்றால் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, உனக்கும் ஸ்ரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். உனக்கும் ஸ்ரீக்கும் என்று சொல்லுகிறார், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் பிறக்க வேண்டும், அவர் சிலுவைக்கு செல்ல வேண்டும், அவர் மரிக்க வேண்டும், அவர் உயிர்த்தெழுந்த வேண்டும், அவர் ஜெயிக்க வேண்டும். இதன் மூலமாக தான் சாத்தானுடைய தலை நசுக்கப்படும். ஆகவே இந்த காரியங்களை நன்றாக அறிந்த அந்த சாத்தான், இது எந்த குழந்தை பிறக்கும் என்று அவனுக்கு தெரியாது, எந்த குழந்தை தன்னை இவ்விதமாய் செய்யும் என்று தெரியாது. இது சாத்தானுக்கு சொல்லப்பட்டது. தேவன் சொல்லுகிறான், உன்னுடைய முடிவு இப்படி தான் வரும் என்று சொல்லி, கடைசியாக அவளுடைய வித்து என்று அங்கே நாம் பார்க்கிறோம். ஆகவே கடைசியாக அந்த ஸ்ரீயின் வித்து என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இவ்விதமாக காணப்படும் பொழுதுதான் இந்த சாத்தானானவன் தன்னை அழிக்கக்கூடியவர் யார் பிறப்பது என்று தெரியாதபடிக்கு யாரெல்லாம் தேவனுக்கு உண்மையாக இருக்கிறார்களோ அவர்களை எல்லாரையும் அழிக்கிறான். முதலாவது அதுக்கு தான் ஆபேலை அழிக்கிறான். ஓ, இவன் தேவனுக்கு உண்மையாக இருக்கிறான், ஓ இவன் தானோ அந்த ஆதியாகமம் 3:15 சொல்லப்பட்டது, இந்த மனுஷன் தானோ எனக்கு எதிராக செயல்படுவானோ என்று சொல்லி அவனை அழிக்கிறான். இவ்விதமாக தான் சாத்தான் செய்து கொண்டே வருகிறான். யாரெல்லாம் தேவனுக்கு உண்மையாக இருக்கிறார்களோ, எந்த கூட்டத்தார் தேவனுக்கு உண்மையாக இருக்கிறார்களோ என்று சொல்லி கடைசியாக இஸ்ரவேல் சந்ததி வருகிறது. இஸ்ரவேல் சந்ததியை அவன் பல விதத்திலே அவன் சிதறடிக்கிறான், அதை கரைப்படுத்த பார்க்கிறான். ஆனால் தேவனோ அதை சுத்தப்படுத்தி கொண்டே வந்து சரியான நேரத்தில் யூதா கோத்திரத்திலே காலம் நிறைவேறும் பொழுது அவர் பிறக்கிறார். சிலுவையிலே சாத்தானை ஜெயித்தா. பிரியமானவர்களே, எப்பேற்பட்ட ஒரு பெரிய தேவனுடைய திட்டம், ஒரு பெரிய தேவனுடைய ஒரு ரட்சிப்பின் திட்டமாகவே இது காணப்படுகிறது. அவை 2ஆம் வசனம், அவள் கர்ப்பவதியாக இருந்து, அவள் கர்ப்பவதி என்று சொல்லும்போது இங்கே இஸ்ரவேல் தேசத்தை தேவன் ஒரு பெண்ணாக, அவள் என்று அபிதமாக தான் அவர் சொல்லுகிறான். ஏசாயா 54ஆம் அதிகாரம், ஏசாயா 54ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம், இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். உன் சிருஷ்டிகரே உன் நாயகர். அங்கே இஸ்ரவேல் என்று சொல்லும்போது ஒரு ஸ்ரீ
ஆகதான் அவர் உருவப்படுத்தி சொல்லுகிறார். இது இஸ்ரவேல் தேசத்தை குறித்து சொல்லப்படுகிறது, இல்லை இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லப்படுகிறது. உன் சிருஷ்டிகர் தான் உன் கணவர், உன் சிருஷ்டிகர் தான் உன் புருஷன் என்று அவ்விதமாக அவர் சொல்லுகிறார். ஏசாயா 66:7. ஏசாயா 66:7. பிரசவ வேதனைப்படமும் பெற்றால், கர்ப்பவேதனை வருமும் ஆண் பிள்ளையை பெற்றால். இவ்விதமாக இங்கேயும் ஒரு ஸ்ரீ என்ற இடத்திலே வைத்து அவர் பார்க்கிறார். எரேமியா 3:6. எரேமியா 3:6. யோசியா ராஜாவின் நாட்களிலே கர்த்தரனை நோக்கி சீர்கெட்ட இஸ்ரவேல் என்பவள் என்று சொல்லி அவங்க ஸ்ரீயாக தான் அந்த உருவப்படுத்தி சொல்லுகிறார். என்பவள் செய்ததை கண்டாயோ, அவள் உயரமான சகல மலையின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் போய் அங்கே வேசிதனம் பண்ணினாள். மீகா 4:10. மீகா 4:10. சியோன் குமாரத்தியே. இங்கேயும் அந்த ஸ்ரீ என்ற ஒரு நிலையில தான் அங்கே இஸ்ரவேல் தேசத்தை அங்கே தேவன் இவ்விதமாக அநேக வசனங்கள் எவ்விதமாக அந்த ஸ்ரீ இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கிறதாக இருக்கிறது என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் 12:3. அப்போது வேறொரு அடையாளம் வானத்தில் காணப்பட்டது. இப்போது வேறொரு அடையாளத்தை பார்க்கிறோம். இது வேறொரு அடையாளம். அது என்ன? அங்கே ஒரு பயங்கரமான காட்சி இருக்கிறது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளும் உடைய சிவப்பான ஒரு பெரிய ஒரு வலு சர்ப்பம் அங்கே ஒரு காட்சி அளிக்கிறது. அந்த ஒரு அடையாளமாக வானத்திலே தோன்றுகிறது. இதை குறித்து நாம் ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். இது சாத்தானுடைய ராஜ்யங்களாக காணப்படுகிறது. இந்த 7 தலைகள் என்று சொல்லும் பொழுது 7 புறஜாதி ராஜ்யங்களாக இருக்கிறது. ஒன்று எகிப்து, 2வது அசிரியா, 3வது பாபிலோன், 4வது மேதிய பெர்ஷியா, 5வது கிரேக்க சாம்ராஜ்யம், 6வது ரோம சாம்ராஜ்யம், 7வது வரப்போகிற ரோம சாம்ராஜ்யம், அது ஐரோப்பிய யூனியன் அரசாங்கம் என்று சொல்லியெல்லாம் அதில் குறித்து விளக்கமாக அங்கே தியானித்திருக்கிறோம். அது 10 கொம்புகள் என்று சொல்லும்போது கடைசியாக வரப்போகிற அந்த 10 தேசங்கள், அந்த 10 ராஜாக்கள், 7 முடிகள் என்று சொல்லும்போது இங்கே கிரீடத்தை அது குறிக்கிறதாக இருக்கிறது. சாத்தானுக்கு இம்மட்டுமாக கிரீடம் இல்லை. வரப்போகிற நாட்களிலே அவன் கிரீடம், அதாவது அவன் ஆளுகை செய்ய போகிறான். இந்த நாள் மட்டுமாக பார்க்கும்போது சிலுவைக்கு முன்பதாக இருக்கிற சாத்தான் வேறு, சிலுவைக்கு பின்பதாக இருக்கிற சாத்தான் வேறு. சிலுவைக்கு முன்பதாக இருந்த சாத்தானுக்கு தலை இருந்தது, சிலுவைக்கு பின்பதாக இருக்கிற சாத்தானுக்கு தலை இல்லை. சிலுவையிலே அவன் தலை நசுக்கப்பட்டது. ஆனால் ஒன்று வாலிப சகோதர சகோதரில் கூட நினைவில் வைத்திருக்க கொள்ள வேண்டும், இந்த சாத்தான் சிலுவையிலே தோற்கடிக்கப்பட்டானே தவிர அவன் சாகவில்லை. ஆகவே அவன் உயிரோடு தான் இருக்கிறான். எப்படி வேண்டுமானாலும் வந்து உங்களை அவன் வஞ்சிப்பான். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவர்கள் அல்லவே என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். ஆகவே சாத்தான் வந்து சிலுவையிலே தோற்கடிக்கப்பட்டான். ஆனால் சாத்தான் கொலை செய்யப்படவில்லை, சாத்தான் சாகடிக்கப்படவில்லை, சாத்தான் உயிரோடு இருக்கிறான். அவனுடைய முடிவை குறித்து நாம் வெளிப்படுத்தின விசேஷத்திலே பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு சாத்தானுக்கு கிரீடம் இல்லை. ஏனென்றால் சபைக்கு சகல அதிகாரத்தையும் தேவன் கொடுத்திருக்கிறான். ஆகவே சபை இருக்கும் வரைக்கும் சாத்தானுக்கு நிம்மதி இல்லை. சபைக்கு அவ்வளவு அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறான். அவனை கட்ட, அவன் செயல்படாமல் போகத்தக்கதாக, அவனை கட்டத்தக்கதாக, ஜபத்திலே கட்டத்தக்கதாக தேவன் பயங்கரமான ஒரு வல்லமையை கொடுத்திருக்கிறான். ஆகவே இப்போது பார்க்கும்போது சாத்தான் அவன் பலவீனமாக இருக்கிறான். இருந்தாலும் அவனுடைய வரத்தை தேவன் எடுக்கவில்லை. அவை சாத்தானை குறித்து பார்க்கும்போது அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு கேருபாக இருக்கிறான். அவன் பாவம் செய்தான், தேவன் அவன் தள்ளிவிட்டா, எல்லாமே அவனுக்கு சென்று விட்டது. இப்போ சாத்தானாக இருக்கிறான். ஆனாலும் வரத்தை தேவன் எடுக்கிறதில்லை. ஆகவே தான் அவன் அங்கே வஞ்சிக்கக்கூடியவனாக அவன் காணப்படுகிறான். அந்த வரத்தை உபயோகப்படுத்தி கொண்டு அநேகரை அவன் பாதாளத்துக்குள்ளாக கொண்டு போகிறவனாக அவன் காணப்படுகிறான். இதை குறித்து நாம் விழிப்பாய் காணப்பட வேண்டும். 4ஆம் வசனம், அதன் வாள் வானத்தின் நட்சத்திரங்கள் 1/3 பங்கை இழுத்து அவைகளை பூமியில் விழ தள்ளிற்று. பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்ரீ பிள்ளை பெற்றவுடனே அவருடைய பிள்ளைகளை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம்
அவளுக்கு முன்பாக நின்றது. ஆக இஸ்ரவேல் அந்த தேசத்தின் மூலமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிறார். வந்தவுடனே எப்படியாகலாம் அவரை கொலை செய்து விடலாம் என்று சொல்லி அது முயற்சி செய்து பார்த்தது. எவ்வளோ காரியங்களை அது பண்ணி பார்த்தது. ஆனால் அது நடைபெறவில்லை. 5ஆம் வசனம், சகல ஜாதிகளையும் இருப்புக்கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். ஆகவே இந்த ஆண் பிள்ளை எந்த ஒரு சந்தேகமும் இல்லை, இந்த ஆண் பிள்ளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இஸ்ரவேல் தேசத்தின் மூலமாக சகல ஜாதிகளையும் இருப்புக்கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளை, அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திற்கு வருகிறார். அவருடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. பிரியமானவர்களே, இந்த 5ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட காரியத்தை அற்புதமாக எடுத்து காட்டுகிறது. ஆகவே இது இஸ்ரவேல் தேசத்தின் மூலமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலக இரட்சகராக வருகிறார். எந்த நோக்கத்திற்காக உலக இரட்சகராக அவர் வந்தாரோ அந்த நோக்கத்தை அவர் நிறைவேற்றி பரலோகத்துக்கு செல்லுகிறார். இதை வேறு விதமாகவும் சொல்லலாம், அல்லது கூடுதலாக சபை எடுத்துக்கொள்ளப்படுதலோடு கூட இந்த 5ஆம் வசனம் நிறைவேறுகிறது. ஏன்னால் 6ஆம் வசனம் வாசிக்கும் போது நிச்சயமாகவே இந்த 5ஆம் வசனத்துக்கும் 6ஆம் வசனத்திற்கும் ஒரு இடைவேளை இருக்கிறது. ஏதோ ஒன்று ஒரு காரியம் நடந்திருக்கிறது. அது ஏதோ ஒரு காரியம் என்னவென்றால் அதுதான் சபையின் காலம். 5ஆம் வசனத்துக்கும் 6ஆம் வசனத்துக்கும் மத்தியிலே காணப்பட்டது தான் இந்த சபையின் காலம். சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு 6ஆம் வசனத்திலே அந்த 1260 என்று சொல்லி அந்த நாட்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். 6ஆம் வசனம், ஸ்ரீயானவள் வனாந்திரத்துக்கு ஓடிப்போனால் அங்கே 1260 நாளளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. இங்கே அந்த 2 சாட்சிகள் மரித்து போகிறார்கள். ஆகவே இப்போ அந்து கிறிஸ்து இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளே அவன் போகிறான். தேவனுடைய ஆலயத்தை அவன் தீட்டுப்படுத்துகிறான். எல்லாவற்றையும் அவன் மாற்றி போடுகிறான். பண்டிகையெல்லாம் ஒழித்து போடுகிறான். பலியிலெல்லாம் அவன் மாற்றி போடுகிறான். அவர்கள் வைத்திருக்கிற பரிசுத்த காரியங்களை மாற்றி போடுகிறான். இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்கத்தக்கதாக தீவிரமாய் அவன் புறப்பட்டு போகிறான். இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்க முடியுமா? இஸ்ரவேல் தேசத்தை ஒழித்து விட முடியுமா? அல்லது இஸ்ரவேல் ஜனங்கள் இப்போது 2024 ஆகஸ்ட் மாதம், ஆகவே வரப்போகிற நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் சிதறடிக்கப்படுவார்களா அல்லது அவர்களை அழித்து விட முடியுமா என்று சொல்லி பார்க்கும்போது வேதம் என்ன சொல்லுகிறது? எரேமியா 31ஆம் அதிகாரம் 35, 36ஆம் வசனங்களை நாம் வாசிக்கலாம். 35, 36. சூரியனை பகல் வெளிச்சத்திற்காகவும் சந்திர நட்சத்திர நியமங்களை ரா வெளிச்சத்திற்காகவும் கட்டளையிட்டவரும் அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாக சமுத்திரத்தை குலைக்கினவரும் சேனைகளின் கர்த்தர் என நாமம் உள்ளவராக கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், இந்த நியமங்கள் எனக்கு முன்பாக இல்லாதபடிக்கு ஒழிந்து போனால் அப்போது இஸ்ரவேல் சந்ததியும் எனக்கு முன்பாக என்றென்றைக்கும் ஒரு ஜாதியாக இராதபடிக்கு அற்றுப்போம் என்று கர்த்தர் சொல்லுகிறான். என்ன சொல்கிறார் என்றால், இஸ்ரவேல் என்ற அந்த ஜனத்தை அழிக்க முடியாது, இஸ்ரவேல் என்ற அந்த தேசத்தையும் அது அழிக்க முடியாது. அது 1000 வருஷ அரசாட்சியிலும் இருக்கும். புதிய பூமியிலும் இஸ்ரவேல் அந்த நாமம் இருக்கும். இஸ்ரவேல் என்ற ஜனங்கள் இருப்பார்கள். அவளை யாராலும் எந்த காலகட்டத்தினாலும் அவளை ஒருபோதும் அழிக்கவே முடியாது என்று சொல்லி இங்கே தேவன் சொல்லுகிறார். ஆகவே இஸ்ரவேல் அந்த தேசம், நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நாம் ஒரு இஸ்ரவேலுக்கு பதிலாக தேவன் இஸ்ரவேலை புறம்பே தள்ளிவிட்டார், அதுக்கு பதிலாக சபை வந்திருக்கிறது சொல்கிறார்களே, அது வேதத்தின்படி சரியல்ல. நாம் இஸ்ரவேலுக்கு பதிலாக தான் வரவில்லை. நாம் ஒரு தனி, இது சபை. இங்கே யூதனும் இருக்கலாம், யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, புறச்சாதி என்றும் இல்லை. ஆனால் இஸ்ரவேல் அதை தேவன் நிறுத்தி வைத்திருக்கிறார். அவளுக்கு என்ன நிறைவேறப்பட வேண்டுமோ, என்ன அவர்களுக்கு செய்ய வேண்டுமோ அதை தேவன் செய்வார். அதை நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். வேதத்தில் இன்னொரு வார்த்தை வரும், தேவனுடைய இஸ்ரவேலர்கள் என்று சொல்லி வரும். தேவனுடைய இஸ்ரவேலர்கள் என்று சொன்னால் அது சபையார் அல்ல,
அது அந்த நேரடியாக அந்த இஸ்ரவேல் ஜனங்களை தான் குறிக்கிறது. உதாரணத்திற்கு கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கலாத்தியர் 6:16, இந்த பிரமாணத்தின்படி நடந்து வருபவர்கள் எவர்களோ அவர்களுக்கும் தேவனுடைய இஸ்ரவேலருக்கும் சமாதானமும் இரக்கம் உண்டா இருப்பதாக. இங்கே தேவனுடைய இஸ்ரவேலர் என்று சொல்லி வருகிற இது அந்த இஸ்ரவேல் தேசத்தையும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களையும் குறிக்கிறது. ரோமர் 9ஆம் அதிகாரம் கடந்த கால இஸ்ரவேலை குறித்து சொல்லுகிறது. ரோமர் 10ஆம் அதிகாரம் இப்போது இருக்கிற இஸ்ரவேலை குறித்து சொல்லுகிறது. ரோமர் 11ஆம் அதிகாரம் எதிர்கால இஸ்ரவேலை குறித்து அங்கே சொல்லுகிறது. ஒரு நாள் வரும், அப்போது இஸ்ரவேல் ஜனங்கள் முழுமையாக ரட்சிக்கப்படுவார்கள். முழுமையாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவர்கள் மேசியாக ஏற்றுக்கொள்வார்கள் என்று ரோமர் 11ஆம் அதிகாரம் அது மிக மிக தெளிவாக அது சொல்லி இருக்கிறது. இதை குறித்து வாசித்திருக்கிறோம். மற்றொரு முறை வாசிக்கலாம். ரோமர் 11:26ஆம் வசனம். இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். இந்த பிரகாரம் எப்படி? பகிரங்கமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒலிவ மலையிலே வந்து இறங்கும் போது அப்போது உயிரோடு இருக்கிற அனைத்து இஸ்ரவேல் ஜனங்களும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சீயோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார். ஆகவே அந்த ஒரு மரம் இருக்கிறது, அது கிளைகளாக இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறார்கள். அதில் ஒரு சில கிளைகள் தான் அங்கே உடைக்கப்பட்டு அதில் காட்டு வழி மரமாக காணப்பட்ட நீங்களும் ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறோம். அதுவும் ஒரு சில கிளைகள் தான். ஆகவே இஸ்ரவேலுக்கு பதிலாக சபை அல்ல, சபை அது வேறு தேவனுடைய திட்டம். இஸ்ரவேலுக்கென்று தேவன் வைத்திருக்கிற திட்டம் அது தொடர்ச்சியாக ஒன்றின் பின் ஒன்றாக நடைபெற இருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் கடைசி நாட்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கும்போது அது இஸ்ரவேலருக்கு விரோதமாய் நடக்கிற அந்த சம்பவங்களை வைத்து நாம் பார்க்கலாம். 2018ஆம் ஆண்டு அல்லது 19ஆம் ஆண்டிலே பார்க்கும்போது எவ்விதமாக உலகத்திலே அந்த யுத்தங்கள் காரியங்கள் வரும் என்று சொல்லி அமெரிக்கா, நார்த் கொரியா இந்த யுத்தமானது எவ்விதமாக ஒரு பெரிய யுத்தமாக மாறலாம் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் பரிசுத்த வேதாகமத்தின்படி அடுத்த யுத்தம் நேரடியாக இஸ்ரேலுக்கும் ரஷ்யாவுக்கும் நடைபெற வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே இஸ்ரேல் என்ற பெயரும் வரவில்லை, ரஷ்யா என்ற ஒரு பெயரும் வரவில்லை. அது அப்படியே அந்த நாட்கள் அங்கே கடந்து சென்று விட்டது. ஆனால் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக இஸ்ரேல் என்ற ஒரு தேசம் அங்கே மீண்டுமாக அது செய்தியிலே அடிபட அங்கே மெதுவாக இஸ்ரேல் என்ற தேசம் அடிபட அங்கே தொடங்கி இருக்கிறது. இப்போது நாம் செய்திகளை பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமாக எவ்விதமாக சத்துரு தன்னுடைய காரியத்தை எல்லாம் அங்கே செய்து கொண்டு வருகிறான். ஆனால் இஸ்ரேல் தேசம் அழியாது, இஸ்ரேல் ஜனங்களும் அழிக்கப்பட மாட்டார்கள். இதுக்கென்று பெரிய ரகசியம் இருக்கிறது. அது ஒரு சில காரியங்கள். ஏனென்றால் இஸ்ரேல் ஜனங்களை பாதுகாக்க, எப்போது வேண்டுமானாலும் இக்கட்டான சூழ்நிலை பாதுகாக்க மிகாவேல் என்ற தூதன் வருவான். இதுதான் அந்த ரகசியம். ஆனால் அந்த ஒரு தூதன் போதும். தானியேல் புஸ்தகத்திலே இதை குறித்து நாம் தெளிவாக வாசிக்கிறோம். அவளுக்கு தெரியாது. அவள் யோசிக்கலாம், எங்களுக்கு அயன்டோம் இருக்குது, அது இருக்குது, இல்லை இது தோல்வி அடைந்து விட்டது என்று சொல்லி. ஆனால் இஸ்ரேல் ஜனங்களை பாதுகாக்க மிகாவேல் என்ற தூதன் எப்போதுமே அந்த இக்கட்டான சூழ்நிலை தேவன் அனுப்பும்போது வருகிறான். அவன்தான் சரித்திரத்திலே பழைய ஏற்பாடு முழுவதுமாக எப்போதெல்லாம் மிகாவேல் தூதன் வருகிறானோ அப்போதெல்லாம் இக்கட்டான சூழ்நிலை இருக்கிற இஸ்ரேல் ஜனங்களுக்கு பெரிய ஒரு வெற்றி அங்கே கிடைக்கிறது. அந்த மிகாவேல் தூதன் வந்து பாதுகாப்பான். தேவன் அவனை அனுப்புகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் அதை குறித்து வருகிறது. ஆகவே பிரியமானவர்களே, இது ஒரு ரகசியமாக இருக்கிறது. அது எசேக்கியேல் யுத்தம் என்று சொல்லி நாம் சொல்லுகிறோம். அந்த எசேக்கியேல் யுத்தம் தான் 3ஆம் உலக யுத்தம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இது இஸ்ரேல் தேசத்திற்கும் ரஷ்யா தேசத்திற்கும் வருகிற ஒரு யுத்தமாக இருக்கிறது. இந்த யுத்தத்திலே இஸ்ரேல் தேசத்திற்கு துணையாக அநேக தேசங்கள் இருக்கும்.
அதே விதமாக ரஷ்யா தேசத்துக்கு துணையாக அநேக தேசங்கள் இருக்கும். என்னென்ன தேசங்கள் எல்லாம் இருக்கும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அது வேறு முக்கியமான ஒரு காரியம். ஐரோப்பிய யூனியனில் இருக்கிற 10 தேசங்கள், அதில் சில தேசங்கள் இஸ்ரேலுக்கு துணையாக இருக்கும். உதாரணத்துக்கு இங்கிலாந்து போன்ற தேசங்கள். சில தேசங்கள் ரஷ்யாவுக்கு துணையாக இருக்கும். உதாரணத்துக்கு ஜெர்மன், பிரான்ஸ் போன்ற அந்த தேசங்கள். ஆனால் இந்த யுத்தம் முடிந்த பிற்பாடு வல்லரசுகள் என்று சொல்லி ஒன்றும் இருக்காது. அதுக்கு பிற்பாடு அங்கே இஸ்ரவேல் அங்கே தேசத்திற்கு தேவன் என்னென்ன செய்ய வேண்டுமோ அந்த காரியத்தெல்லாம் அவர் அங்கே நிச்சயமாகவே அவர் செய்கிறார். இந்த யுத்தம் முடிந்த பிற்பாடு தான் ஒரு தலைவன் வருகிறான். அவன்தான் அந்து கிறிஸ்தாக இருக்கிறான். அதுக்கு பிற்பாடு தான் இந்த 7 ஆண்டுகள் அந்து கிறிஸ்து என்ற ஒரு ஆட்சி அங்கே நடைபெறப் போகிறது. ஆகவே சபை எந்த சமயத்திலும் எடுத்துக்கொள்ளப்படலாம். ஆகவே நாம் யுத்தத்தின் காரணங்களை குறித்து தொடர்ச்சியாக நாம் கேள்விப்பட்டு கொண்டே நாம் வருகிறோம். ஆனால் இது எசேக்கியேல் யுத்தம், இது இப்போது வரப்போகிறது. இன்றைக்கும் இஸ்ரவேல் தேசத்திலே இந்த காரியங்களை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இப்போது ரஷ்யா என்ற பேர் வரவில்லை. ஆனால் அவர்கள்தான் வேறே ஒரு முகமூடி அணிந்து இஸ்பில்லா இல்லை அமாஸ் அல்லது ஈரான் போன்ற ஒரு மாஸ்க் ஒரு முகமூடியில் வருகிறார்கள். ஒரு சில நாட்களோ மாதத்துக்குள்ளாக ரஷ்யாவோ கூட வரலாம். அப்படி ஒரு வேளை வந்து இஸ்ரவேல் ரஷ்யா என்ற ஒரு பெயர் செய்தியிலே வரும் என்று சொன்னால் சபையாராக நாம் மிக வேகமாக மத்திய ஆகாயத்துக்கு போகிறதுக்கு நேரம் வந்து விட்டது என்று சொல்லி அர்த்தம். இதுதான் இந்த 3ஆம் உலக யுத்தம் அல்லது எசேக்கியேல் யுத்தம் என்று சொல்லி நாம் அழைக்கப்படுகிறது. ஆனால் அந்த 7 ஆண்டு முடிவிலே அந்து கிறிஸ்தின் ஆட்சியின் முடிவிலே ஹர்மகதான் என்ற யுத்தம் நடைபெறப் போகிறது. அந்த சமயத்திலே எல்லா தரப்பிலிருந்தும் இஸ்ரவேல் தேசத்தை சூழ்ந்து கொள்வார்கள். அப்போது இஸ்ரவேல் தேசத்துக்கு ஒரு தேசம் கூட துணையாக இருக்காது. அந்த ஹர்மகதான் யுத்தத்திலே இஸ்ரவேல் தனித்து விடப்படும். இதெல்லாம் யார் செய்கிறது? எல்லா தேசத்திலையும் இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக நானே அழைப்பேன் என்று தேவன் சொல்கிறார். வசனம் சகரியா 14ஆம் அதிகாரம். சகரியா 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இதுதான் அந்த வித்தியாசம். இப்போது நடக்கிற யுத்தத்திலே அமெரிக்கா இருக்கும், ஜப்பான் இருக்கும், இங்கிலாந்து இருக்கும், எல்லாம் துணை செய்வார்கள் இஸ்ரேல் தேசத்திற்கு. ஆனால் அர்மகதான் யுத்தத்திலே யாருமே இஸ்ரேலுக்கு உதவி செய்ய வரமாட்டார்கள். ஏனென்றால் தேவனே அப்படி செய்ய போகிறார். சகரியா 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டுவேன் சொல்கிறது தேவன். இஸ்ரவேலின் தேவன் சொல்லுகிறார், என் ஜனத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டுவேன். நகரம் பிடிக்கப்படும், வீடுகள் கொள்ளையாகும், ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள், நகரத்தாரில் பாதி மனுஷர் சிறைப்பட்டு போவார்கள், மீதியான ஜனமோ நகரத்தை விட்டு அறுப்புண்டு போவதில்லை. மிக கஷ்டம், மிக ஒரு இக்கட்டான சூழ்நிலை. அழிந்து போக மாட்டார்கள். எப்படி நெருக்கப்பட வேணுமோ அப்படி நெருக்கப்படும் பொழுது கர்த்தரை நோக்கி அவர்கள் முறையிடுவார்கள். அந்த இக்கட்டான அந்த கடைசி நேரத்தில், அப்போது ஒலிவ மலையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பகிரங்கமாக வரும்போது தான் ரோமரை நாம் வாசித்தோமே இந்த பிரகாரமாக இஸ்ரவேல் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லி அந்த சம்பவம் அங்கே நிறைவேறும். அவை பிரியமானவர்களே, இப்போது இந்த எசேக்கியேல் யுத்தம் அங்கே இஸ்ரவேல் தேசம் ஒருபோதும் அழிக்கப்படாது. ஏனென்றால் ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த உடன்படிக்கை அது நிபந்தனையற்ற உடன்படிக்கை. இன்றைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறதில்லை. இருந்தாலும் தேவன் அந்த தேசத்தை அவர்கள் கொடுத்தார். அவர்கள் சுதந்திரித்து கொண்டார்கள். 1948 மே 14ஆம் தேதி அவர்கள் கீழ்ப்படியவில்லை. வேதாகமத்தை அவர்கள் யோசிக்கவில்லை. இதை தேவனை அறிந்து கொள்ளவில்லை. இருந்தாலும் தேவன் கொடுத்தார். ஏனென்றால் அது நிபந்தனையற்ற உடன்படிக்கை. இதுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆபிரகாமுக்கும் தேவன் கொடுத்த ஒரு உடன்படிக்கை. அது என்ன உடன்படிக்கை? தேச சம்பந்தமான உடன்படிக்கை, எல்லை சம்பந்தமான உடன்படிக்கை. இந்த எல்லைக்குள்ளே நான் இந்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன் ஆபிரகாமே என்று சொல்லி தேவன் சொன்னார். ஆகவே அந்த உடன்படிக்கையின்படி தேவன் செய்கிறார். ஆகவே பிரியமாக இதற்காக தான் இஸ்ரவேல் தேசத்திற்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் பண்ணின தேசம் முழுமையாக அவர்கள் கையில் இன்னும் வரவில்லை. இன்னும் அது புறஜாதியின் கையிலே தான் இருக்கிறது. அநேக தேசங்கள் அதான் தேவன் நிச்சயமாக கொடுக்க போகிறான்.
ஆகவே ஒரு யுத்தத்திற்கான ஒரு அணிவகுப்பு சமுத்திரத்திலே நடைபெறுகிறது. ஆகவே இங்கே இருக்கிற சபையாருக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இஸ்ரவேல் பேர் வந்து விட்டது செய்தியிலே. ஒரு ஆள் பேர் வந்து விட்டது, இன்னொரு ஆள் பேர் வரணும், ரஷ்யா. இன்னொன்று மத்திய திரைக்கடல், மெடிட்டரேனியன் சி. நீங்கள் நியூஸில் மத்திய திரைக்கடல் வந்து கத்த சித்தமான கூடிய சீக்கிரம் கேட்க போகிறீர்கள். கூடிய சீக்கிரம் மெடிட்டரேனியன் சி என்று கேட்க போகிறீர்கள். முக்கிய பங்கு வகிக்க போகிறது அந்த பகுதி தான். அங்கே தான் சமுத்திரத்திலே எல்லா விதமான தேசத்தினுடைய கப்பல்களும் ஏற்கனவே அணிவகுத்து நின்று கொண்டிருக்கிறது. இஸ்ரேலுக்கு ஆதரவாக கூட நேற்றைய முன்தினத்திலே அல்லது 3 நாள் முன்பதாக அமெரிக்கா பல நூற்றுக்கணக்கான விமானப்படை தாங்கிய கப்பலை அது அனுப்பியிருக்கிறது. எல்லாம் அங்கே சமுத்திரத்திலே அணிவகுத்து அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரேலுக்கு ஆதரவான தேசம், இஸ்ரேலுக்கு எதிரான தேசம் என்று சொல்லி அதில் இங்கிலாந்திலே மிகப்பெரிய வல்லமையுள்ள நாசகார கப்பல் அது உக்ரைனிலே நின்று கொண்டிருக்கிறது. அந்த கப்பல் அது யுத்தம் செய்ய ஆரம்பித்தால் எதிர்க்க யாருமே முடியாது என்று சொல்லப்படுகிறது. ஏன் அது உக்ரைன் நின்று கொண்டிருக்கிறது? உக்ரைனிலே இங்கிலாந்துக்கு சொந்தமான ஒரு இடம் இருக்கிறது. அவர்கள் ஆயுதங்களை வைத்துக்கொள்ள, கப்பலை நிறுத்தி கொள்ள, அங்கிருந்து யாரை தாக்க முடியும்? ரஷ்யாவை எளிதாக தாக்க முடியும். ஆகவே என்ன சொல்கிறார்கள்? நீ இஸ்ரேலை தாக்கினால் நாங்கள் ரஷ்யாவை தாக்குவோம். ஆகவே எல்லாமே வந்து இவ்விதமாக நின்று கொண்டிருக்கிறது. இதெல்லாம் 2018 வருஷத்துலேருந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வருகிறது, திருப்பி நிற்கிறது, அது போல இருக்கிறது, மீண்டுமாக மாறுகிறது. ஆனால் இப்போது இஸ்ரேல் என்ற ஒரு பெயர் வந்திருக்கிறது. கூடிய சீக்கிரம் உண்மையாகவே ரஷ்யாவும் நேரடியாக அந்த மோதல் எல்லாமே வரலாம். மெடிட்டரேனியன் சி, மத்திய திரைக்கடல் என்ற அந்த பெயரையும் நீங்கள் தொடர்ச்சியாக அங்கே கேட்க அங்கே நேரிடலாம். அப்படி தான் நீங்கள் சொல்ல வேண்டும். அங்கே தான் எல்லாமே நடக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, எல்லா நிகழ்ச்சிகளும் கைகூடி அங்கே வந்திருக்கிற ஒரு கடைசி நேரத்தில் நாம் வந்திருக்கிறோம். ஆகவே ரட்சிக்கப்படாவிட்டால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாவிட்டால், இதை காட்டிலும் ஒரு சரியான சமயம், ஒரு நேரம் நமக்கு கிடைக்குமா என்று சொல்லி தெரியாது. தேவன் எவ்வளவு கிருபையாக எல்லாவற்றையும் நம்மை பார்க்க வைத்திருக்கிறார். அதை காலம் தாழ்த்த வேண்டாம். ரட்சிக்கப்படாமல் இருப்பீர்கள் என்று சொன்னால் இந்த நேரத்தையும் கூட தேவன் கிருபையாய் அவர் கொடுத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனத்தை பொறுத்த மட்டிலே தேவன் அவர்களுக்காக தனியாக திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை நிச்சயமாகவே அவர் நிறைவேற்றி முடிப்பார். அவர்களுக்கென்று ஒரு ரட்சிப்பின் காரியத்தை வைத்திருக்கிறார். அதை தேவன் கொடுப்பார். இப்போதோ நீங்கள் சபை என்ற ஒரு காரியத்துக்குள்ளாக நாம் காணப்பட வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால், ஏனென்று சொன்னால் இந்த நாட்களிலே ரட்சிப்பு ஏனென்றால் நாம் 3-4 தலைமுறை கடந்து வந்திருக்கிறோம். ஆகவே அறிவுபூர்வமான ஒரு ரட்சிப்பு, சிறு வயதிலேருந்தே ஞாயிறு வகுப்பு, வாலிபர் கூட்டம் எல்லாம் கேட்டு உங்களுக்கு ரட்சிப்பு என்ற காரியம் அறிவுபூர்வமாக உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். ஸோ அதை வைத்து நீங்கள் ஏமாந்து போகக்கூடாது. நாலேஜ் சால்வேஷன் என்று சொல்லுவார்களே, அதை வைத்து. ரெண்டாவதாக எமோஷனல் சால்வேஷன். இயேசு கிறிஸ்து சிலை அடித்தா, மரித்தா, ரத்தம் சிந்தினா, அவர் உடம்புல இருந்தெல்லாம் அப்படி வந்தது என்று சொல்லி அப்படியே ஒரு எமோஷனல் சால்வேஷன் அதுவும் நமக்கு வந்திருக்கலாம். ஆனால் பிப்ளிக்கல் சால்வேஷன் அவசியம். நீ ஒரு நாள் பாவத்தை குறித்து மனசாபப்பட்டு உடைக்கப்பட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பாதத்திலே வந்திருக்க வேண்டும். அதுதான் வேதாந்தத்தின் பூர்வமான அடிப்படையிலே ரட்சிப்பு. இந்த நிகழ்ச்சி உன் வாழ்க்கையில் நடந்திருக்கிறதா? உன் வாழ்க்கை இப்போது மாற்றப்பட்டிருக்கிறதா? அப்படி என்றால் நிச்சயமாகவே நீ சந்தோஷம் கொள்ளலாம். ஒருவேளை அதில் சந்தேகம் இருந்தால் இன்றைக்கு இந்த வேதாமத்தின் அடிப்படையிலே ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள தேவன் உன்னை அழைக்கிறார். ஆகவே தான் அந்த நாட்களிலே எத்தியோப்பியா மந்திரி அவன் முதலாக சுவிசேஷத்தை கேட்டான். ஞானஸ்நானம் என்ன, தண்ணீர் இருக்குது கொடுனா கொடுத்து விட்டார்கள். இப்போது முடியாது. ஏனென்றால் இப்போது பல தலைமுறைகளை கடந்து வந்திருக்கிறோம். நீ உண்மையாகவே ரட்சிக்கப்பட்டாயா இல்லையா என்று சொல்லலாம் பார்க்க வேண்டும். மனம் திரும்பல் ஏற்ற கனிகள் இருக்கிறதெல்லாம் பார்க்க வேண்டும். பிற்பாடு தான் ஞானஸ்நானம் கொடுக்க முடியும். ஏனென்றால் நாம் பல தலைமுறை கடந்து வந்த கிறிஸ்தவர்கள். ஆகவே பிரியமானவர்களே, இந்த அடிப்படை ரட்சிப்பின் விஷயத்திலே எச்சரிப்பை பெற்றுக்கொள்வோம். தேவன் தாமே தொடர்ந்து நம்மோடு பேசுவாராக. ஜெபிப்போம்.